ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்கல்ல காஃபி மிஷின் வேலைனா என்னென்னு சொல்லிட்டு. ஸோ காஃபி மேக்கிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஷூட் பண்ணியாச்சு. இப்போது வந்துட்டு காஃபி மேக்கிங் எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாமா? வாங்க பாத்திரம் எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க நைட்டு நம்ம ஹவுஸ் கீப்பிங் டீமு. ஸோ நல்லா நம்ம வந்ததுமே இப்போ என்ன பண்ண போகிறோம், மிஷினை வந்துட்டு ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா காஃபி டீ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா பால் வந்து செப்பரேட்டாக காய்ஞ்சிடும். அதனால் காஃபி பாத்திரம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவோமா? ஓகே. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஏபிசி என்னாலும் நிறைய பேர் வந்துட்டு. அதனால் வந்துட்டு நானும் ரொம்ப நாளாக ஷூட் பண்ணிருந்தேன். சரி அன்றைக்கி டைம் கிடச்சதா, ஸோ அதனால் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கிளியரிட்டி இல்லாமல் இருக்கும், சாரி கோபிச்சுக்கோங்க. பின்னாடி லைட் அடிக்குது, பிளர் அடிக்கிறதுனால சாரி, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பாத்திரம் வந்துட்டு வாஷர் வந்துட்டு சரியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு டீ தூளோ காஃபி தூளோ வந்துட்டு இறங்கிடுச்சுன்னா அங்கே டேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிட் ஆகிற டீயோ காஃபி வந்து வராது. ஸோ வாஷர் வந்து ரவுண்டப்பாக வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே தான் பாத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். புதுசாக யாராவது காஃபி மிஷினுக்கு போகிறீங்கன்னா அது மாதிரி கற்றுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு கூட வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது செப்பரேட்டாக வெளியில் இருக்குது. சிலது வந்துட்டு மிஷினுக்குள்ளே இந்த மாதிரி பாத்திரங்களை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி, நம்ம ப்ரூவிங் கொடுத்துட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வேணும். ஸோ இது மேனுவல் மிஷின். ஸோ மேனுவல் மிஷின் எல்லாமே நம்ம தான் வந்துட்டு செட் பண்ணி செப்பரேட்டாக வச்சு ஆன் பண்ணி கூட இருந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணால் எட்ட போய்க்கலாம். மிஷினுக்கு அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இறங்கிக்கும். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பால் பாத்திரம் வச்சாச்சு. இதுதாங்க பால் பாத்திரம். ஸோ பால் பாத்திரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றணும். பால் ஊற்ற முடியாது. ஸோ தண்ணி வந்து ஹீட் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பாத்திரம் ஹீட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற பால் வந்து ஹீட் ஆகும். அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதில் இருக்கிற பாலை பிடிச்சி டீ போட்டு குடிக்க முடியும். ஓகேவா? ஸோ தண்ணி கேன் எடுத்தாச்சு. தண்ணி கேன் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் வாட்டர். சரிங்களா? ஹீட் ஆகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு கிங்ஃபிஷர் வாட்டர் தான் எடுக்கிறோம். ஸோ வேறு எந்த தண்ணி யூஸ் பண்ணலைங்க, நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். டெய்லி வந்துட்டு அந்த மிஷினில் இருக்கிற தண்ணி அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஊற்றுவோம். சரிங்களா? மினிமம் பார்த்திங்கன்னா 8 to 9 லிட்டர் வந்துட்டு இந்த பாய்லர் வந்து பிடிக்கும் தண்ணி கரெக்டான அளவுக்கு. பால் பார்த்திங்கன்னா 7 to 8 லிட்டர் வந்துட்டு இந்த பாய்லரில் வந்து நம்ம பால் காய்ச்சலாம். ஓகேவா? இதுவே வந்துட்டு மீடியம் சைஸ் பாய்லர் தான். நம்மக்கிட்ட 15 லிட்டர் பால் காயிற மாதிரி பாய்லர் இருக்குது, 5 லிட்டர் பால் காயிற மாதிரி பாய்லர் இருக்குது. சரிங்களா? ஸோ வேணுன்ற அளவுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றி பாத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி காய வச்சிடலாமா? ஸோ தண்ணி ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு ப்ரூவிங்க்கு தண்ணி ஊற்றணுங்க. ப்ரூவிங்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காஃபி தான் லேட் ஆகும் இறங்கினா. காஃபி பவுடர் இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி திக்கு, ஒரு மாதிரி குழன்னு இருக்குல்ல. ஸோ இறங்கி அது கொஞ்சம் விதமாக இறங்கணும். டீ பிரச்சனை இல்லை, இறக்குனா ஒரு 5 to 5 minutes எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேரிங் இறங்கிடுச்சுனாவே 5 minutes நம்ம டீ ரெடி ஆகிடும், ஃபில்டர் ஆகிடும். காஃபி வந்துட்டு 10 to 15 minutes எடுக்கும் ஃபில்டர் ஆகிறதுக்கு. ஸோ வேணுன்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு பால் பாத்திரத்தில். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாத்திரத்தை வெளியில் வாஷர் இருக்குது, அந்த வாஷர் கைண்டாமல் பார்த்துக்கணும். சரியாக உட்காந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்டர் எதுக்காக போடுறோன்னா, ஏடு காயுது இல்லைங்களா, பால் ஏடு. அந்த ஏடு வந்துட்டு டேப்பில் வந்துட்டு சிலருக்குள்ள ஏடு பிடிக்காதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு மொத்தமாகவே ஏடு வந்துட்டு அந்த ஃபில்டர்லேயே நிற்கிற மாதிரி, ஃபில்டருக்கு மேலே நிற்கிற மாதிரி அந்த ஃபில்டர் போடுறது. எவ்வளோ ஏடு இருந்தாலும் அந்த ஃபில்டருக்கு மேலே தான் நிற்குமே ஒழிய நம்மளுக்கு டீ குடிக்கிற கப்பில் வரவே வராது. ஸோ சில பசங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, நைட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஏடு கேட்பாங்களாம். ஸோ நம்ம பசங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. சில சாப்பிடுவாங்க, சில ஸ்கின்க்கு போட்டு எடுத்துக்கோ. மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க, சுகர் வச்சு சாப்பிடுவாங்களாம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு காஃபிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாமா? இங்கே ஒரு லெவல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும். ஸோ வழியும் தண்ணி ஊற்றக்கூடாது. வழியும் தண்ணி ஊற்றினாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், தண்ணி வந்துட்டு ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த டியூபுக்கு கீழே வரைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றணும். சரிங்களா? ஊற்றிட்டு மூடியை போட்டுட்டு நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா டீக்கான தண்ணி, காஃபிக்கான தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஹீட் ஆகி ஃபில்டர் ஆகிக்குங்க. ஸோ நம்ம கரெக்டான லெவல் வரைக்கும் தண்ணியை ஊற்றியாச்சு. எனக்கு தண்ணி வந்ததுலேருந்து தண்ணி குடிக்கலையா? ஸோ தொண்டையை கொஞ்சம் நினச்சிக்குவோம்.
அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ காஃபி டீ வந்துட்டு பவுட்ரு போடணும் இல்லையா? ஸோ காஃபி டீ பவுட்ரு எடுத்துப்போம். எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டுருவோமா. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கனால வந்துட்டு 1/4 கிலோ தாங்க யூஸ் பண்ணுறோம். 1/2 கேஜ் பேக்கெட் இது. பெர் பேக்கெட் வந்துட்டு 1/2 கேஜி. ஸோ அதில் வந்துட்டு பாதி தான் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு, பாதி இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கே 1/2 கேஜ் எடுப்போம். ஸ்ட்ரென்த்து கம்மின்றனால ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1/4 கிலோ தான் போடுறோமே. இல்லைனா பர் டே வந்துட்டு 1 கேஜ் போவோம். இப்போ 1/2 கேஜ் போடுறோம், அவ்வளோதான். டீ தூள் ஃபஸ்ட் போட்டது காஃபி தூள். பிராண்டு பார்த்திங்கன்னா தி சென்னை பெவரேஜ், அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க, டீ காஃபி எல்லாமே. ஸோ ஏன் சுகர் போடுறோன்னா அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் தெரியுமா. காஃபி தூளும் டீ தூளும் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுல வந்துட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். இங்கேயெல்லாம் நிறைய இடத்துல வந்துட்டு அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் வேணால் வீட்டில் நம்ம ஃபில்டர் காஃபி போடுவீங்களா, அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா? ஆக்சுவலி நான் போடுற காஃபி வந்துட்டு ஃபாரினர்ஸ்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நான் போடுறதுன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் ஃபாரினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ரெடி ஆகிடுதுமா. சரி, நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி டேப்பை திருப்பி முடியை போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிடுவோமா. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. இதில் இந்த டேப்பில் தான் வந்துட்டு அதில் இருந்த தண்ணி ஹீட் ஆகி அந்த டேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில்டர் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், காட்டேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பால் ஊற்றிடலாமா. பாய்லர் ரெடி. ஸோ பாய்லரில் பால் ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டே ஷிஃப்ட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் 10லேருந்து 15 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ 3 லிட்டர் பால் போதும். அதுவே வந்து ஈவினிங் வரைக்கும் வரும். ஸோ 3 லிட்டர் பால் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு ஆரோக்கிய பால் தான் எடுத்துருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் ஆரோக்கிய தான் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு கெவின்ஸ் வாங்கினாங்க, அந்த கான்ட்ராக்டில் கெவின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹெரிட்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஆரோக்கிய தான் பண்ணுறாங்க. ஸோ ஆகிய ஆக்சுவலி டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்கு வேறு. நான் அதனால தான் வந்துட்டு உள்ள டீ குடிக்க மாட்டேன், நான் வெளியில் போய் குடிப்பேன். எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் 3 லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு டே ஷிஃப்ட்டுக்கு போதும், சரிங்களா? ஊற்றியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி 90 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு பாய்லருக்கு 90 டிகிரி தான். நம்மளுக்கு அர்ஜென்ட்டு சீக்கிரம் பால் காயணும்னா 120 டிகிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் தண்ணி ஹீட் ஆகி பால் வந்துட்டு நமக்கு காய்ச்சலாம். ஆனால் 120 வைக்கிறீங்கன்னா நீங்கள் கிட்டே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரிங்களா? ஏன்னா தண்ணி கொதித்து பால் வந்து பொங்கினாலும் போகிடும். ஸோ நம்ம வந்துட்டு கூடவே இருக்கணும், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்துட்டு 90லே வச்சிங்கன்னா அதுவே வந்துட்டு ஹீட் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும், கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம எதுவுமே பண்ண தேவை. அது பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இறங்குறது. ஸோ எங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூட வந்துட்டு அது பூஸ்ட், ஹார்லிக்ஸு கூட வந்துட்டு லெமன் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ. ஸோ இது 3மே வந்து டைபோ பிராண்டில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், பைசாலாம் கிடையாது. ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ்க்கு கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கும் ஃப்ரீ தான், சரிங்களா? ஒரு வழியாக வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நானும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோவை உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன்.